ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்கும், அது ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு, அவருக்கு எப்படி அந்த முருகனோட அருள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற கதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய டாபிக் முருகப்பெருமானுடைய அருள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஒருத்தருக்கு ஒரு அருள் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு சிறுவன் பார்த்திங்கன்னா அவரோட காலில் ஒரு புண்ணு வந்திருக்கு. அது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறனால சின்ன புண் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்திங்கன்னா அது கண்டுக்காமையே விட்டுருந்துருக்காரு. நாள்பட என்ன ஆகுது அப்படின்னா, அவர் இது ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன காயம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்திங்கன்னா நாள்பட அந்த காயம் அப்படியே புறையோடி போயிருச்சு. புறையோடி போனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கால்வலி அவனுக்கு அதிகமாக ஏற்படுது. அப்போ வலி தாங்க முடியாமல் அந்த பையன் தவிச்சு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த உள்ளூரில் இருக்க டாக்டர்கிட்ட தான் காட்டுறாங்க. அந்த உள்ளூரில் இருக்க டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் கண்டபடி திட்டுறாங்க. இப்படி தான் உள்ளே செப்டிக் ஆகிற வரைக்கும் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருப்பீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, நீங்கள் என்னால் சரி செய்ய முடியாது, நீங்கள் உடனே பட்டணத்தில் போய் இதுக்கு அங்கே இருக்க டாக்டர்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பட்டணத்தில் இருக்க டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பையனை பரிசோதித்து பார்க்குறாரு. பரிசோதித்து பார்த்து டாக்டர் அப்படி ஷாக் ஆகுறாரு. உங்கள் பையன் வலியால் இப்படி துடிக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நீங்கள் இத்தனை நாள் கண்டுக்காமல் விட்டனால அந்த புண்ணுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா செப்டிக் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலை எடுத்து தான் ஆகணும். கால் எடுக்கலை அப்படின்னா இது சரியாகாது. ஏன்னா நார்மலான கால் வலி அப்படின்னா சரி பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் விட்டு வச்சனால பார்த்தீங்கன்னா இது செப்டிக் ஆகிடுச்சு. ஸோ காலை எடுக்கலை அப்படின்னா உங்கள் பையனோட உயிர்க்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டணத்தில் இருக்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த பையனுக்கு எந்த ஒரு ஞானம் வந்திருக்குன்னு. காலை இந்த காலை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னா அந்த கடவுள். அப்படிப்பட்ட அந்த கடவுளுக்கு நம்மளால் என்ன தர முடியும், இந்த கால் என்ன பண்ணுறதுன்னா அப்படி தேயிற வரைக்கும் என்ன பண்ணலான்னா, நம்ம முருகப்பெருமானோட ஆலயத்தை போய் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அவரோட சொந்த ஊரில் இருக்க ஒரு முருகன் கோயிலுக்கு அந்த சின்ன பையன் போகிறான். போயிட்டு 108 தடவை 1008 தடவை அப்படிலாம் கணக்கில் இல்லைங்க, தாறுமாற காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கணக்கு வழக்கு இல்லாமல் முருகப்பெருமானோட கோயிலை சுற்றிட்டே இருக்காங்க அந்த பையன். அப்புறம் சில மாதங்கள் போகுது. அப்புறம் கொஞ்சம் மாதம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாராலையுமே நம்ப முடியாது ஒரு அற்புதம் நடக்குது. ஏன், அந்த டாக்டர் சொன்னார் பார்த்திங்கன்னா, பட்டணத்து டாக்டர், காலை எடுக்கலை அப்படின்னா பையனோட உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொன்னேன். அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா அதிசயப்படுற மாதிரி அந்த புண்ணு தானே அதாவது புண்ணு ஆற ஆரம்பிக்குது. அப்படியே ஆறி இருந்த இடம் இல்லாமல் அந்த புண்ணு மறைஞ்சு போகுது. அப்போ இந்த சின்ன பையன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இனிமேல் பார்த்தீங்கன்னா என் வாழ்நாள் முழுக்க நான் முருகப்பெருமானுடைய புகழை மட்டும்தான் பாடுவேன், இதுதான் என்னோடய வாழ்க்கையோட லட்சியமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் முடிவெடுக்கிறான். அதுவும் இல்லாமல் முருகப்பெருமானை பற்றி பாடுறதா என்னோடய தொழில், என் மூச்சு காற்றுமே பார்த்தீங்கன்னா என்னோட முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊராக போயிட்டு முருகப்பெருமானுடைய பிரசங்கத்தை செய்ய அந்த பையன் ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த பையன் பார்த்திங்கன்னா அவரோட வயசு முடிகிற வரைக்கும், வயசாகி முடிகிற வரைக்கும் முருகப்பெருமானுடைய புகழை மட்டுமே பாடி அவரோட வாழ்நாளை கழிக்கிறாரு. ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலே நின்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய புகழை பாடுறாரு. அது வேறு யாருமே இல்லைங்க, முருகப்பெருமான் மீது அதீத பக்தி கொண்ட நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகவும் புகழ் வாய்ந்த திருமுருக கிருபானந்த வாரியார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற நம்மளுடைய வாரியார் சுவாமிகள், அவரோட கதை தான் இது. ஸோ வாரியார் சுவாமிகள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்காமல் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை மட்டும் வச்சு அவரோட ஆலயத்தை அந்த கால்வலி செப்டிக்கான கால்வலியை வச்சு அந்த ஆலயத்தை மட்டுமே சுற்றி முருகப்பெருமானோட மனசில் இடம் பிடிச்சி, இந்த சின்ன வயசுலேயே முருகப்பெருமான் நம்ம மேலே எவ்வளோ அன்பு இந்த பையன் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு உருகி அந்த ஆலயத்தை சுற்றுனதுக்கே பார்த்திங்கன்னா கிருபானந்த வாரியர் கால்வலியே சரியாயிடுச்சு, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்காமல். நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா உடனே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஆனால் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை மட்டும் வச்சாலே போதும், அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரியாயிரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த சான்று, மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இந்த கிருபானந்த வாரியார் கதை. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் மீது ஒரு அதீத நம்பிக்கை கொண்ட பக்தராக ஆகிறாரு. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, எத்தனையோ இது படிக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் இவர்
அந்த சின்ன வயசில் வந்து அவருக்கு இந்த கந்த குரு கவசமோ இல்லை வேல் மாறலோ வேல் போற்றியோ வந்து படிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளோட கால் வலி வந்து இந்த காலை கொடுத்தது நம்மளோட கடவுள். ஸோ அந்த கடவுளுக்கு நம்மளால் என்ன திருப்பி தர முடியும்? இந்த காலை வச்சு நம்ம நடப்போம். ஒன்றா வந்து கால் வலி சரியாகட்டும், இல்லைன்னா கால் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே அவருக்கு பாருங்கள் முருகப்பெருமான் மேலே என்ன ஒரு பக்தர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டார். ஸோ இந்த கதை வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். உங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிருபானந்த வாரியர் எப்படி முருகப்பெருமான் மீது பக்தி கொண்ட அந்த சூழ்நிலை வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் நம்ம சேனலோட நிறைய வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அப்லோட் ஆகிருக்கு. ஸோ அதையும் பார்த்து நீங்கள் முருகப்பெருமானோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், தேங்க்யூ ஆல்.